10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி வினா. நம்ம இன்னைக்கு இன்றைய வகுப்புல வினா அப்படின்னு பார்க்க போறோம். பல்வேறு சூழல்கள்ல நம்ம வினாக்கள் கேட்கிறோம், விடைகள் அளிக்கிறோம். மொழியின் வளர்ச்சி வினவுவதிலும் விடையளிப்பதிலும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நன்னூலார் விளக்குறார். என்ன சொல்றாரு நன்னூலார் அப்படின்னு பார்த்தோம்னா, வினா 6 வகைப்படும். முக்கியமான கொஸ்டின்மா, வினா வகை எத்தனை? 6 கேட்டிருக்காங்க. வினா எத்தனை வகைப்படும்? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லி வினா 6 வகைப்படும். சரி, ஒவ்வொன்றும் விளக்கமாக பார்க்கலாம். அறிவினா அப்படின்னா என்னன்னா, நாம் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறது, அதுதான் அறிவினா. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, பிறருக்கு தெரியுதான்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட வினா கேட்குறது. பாருங்க, மாணவரிடம் ஆசிரியர் கேட்குறாரு, இந்த கவிதையின் பொருள் யாது? ஆசிரியருக்கு தெரியும், கவிதையின் பொருள் தெரியும், மாணவருக்கு தெரியுதான்னு கேட்குறது தான் அறிவினா. அறியா வினா அடுத்தது. தான் அறியாத ஒன்றை, நமக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது. நமக்கு தெரியாத அந்த வினாவோட விடை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவர் கேட்குறது. சரிங்களா? ஆசிரியர்கிட்ட மாணவர் கேட்குறது. ஐய வினா, சந்தேகம். ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. சந்தேகம், நமக்கு ஒரு வினா, ஒரு டாபிக் சந்தேகம், அதில் தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுறது தான் ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு வினா வருது. இந்த வேலையை செஞ்சது மங்கைங்கிற ஒரு பெண்ணா, மணிமேகலைங்கிற பெண்ணா அப்படின்னு சொல்லி வினா கேட்குறது. கொளல் வினா, கொளல் வாங்கிறது. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. நம்ம ஒரு பொருளை வாங்குவதற்காக வினா கேட்குறது. பாருங்க, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு நூலகரிடம் கேட்குறது. நம்ம வாங்கிறதுக்காக அது சம்பந்தப்பட்டவர்களிடம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறது. கொடை வினா, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு நூல் இருக்குது, படிகள்னா 2 நூல்கள் இருக்குது. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா? உங்ககிட்ட அந்த பாரதிதாசன் கவிதைகள் புத்தகம் இருக்குதா அப்படின்னு கேட்டு கொடுப்பதற்காக கேட்குறது. உங்ககிட்ட இல்லை, அவர்கிட்ட இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற 2ல் ஒன்றா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினா கேட்குறது. ஏவல் வினா. ஏவல்னா கட்டளை. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல். ஏவுதல்னா கட்டளை, அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறது, செஞ்சே ஆகணும்னு. பாருங்க, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். அக்கா தம்பிக்கிட்ட கடைக்கு செல்றியா, சென்று வாங்கி வா அப்படின்னு சொல்லி வினவறது தான் ஏவல் வினா. இந்த மாதிரி வினா எத்தனை வகைப்படும் நன்னூலார் கூறுறாரு. நன்னூலார் முக்கியம். 6 வகை வினா இருக்கு. எளிமைதான். நம்ம இந்த பொருளே அறிவினா, அறிய வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, அதுலேயே நமக்கு பொருள் புரியும். ஒரு முறை இப்போ நீங்கள் வீடியோ கேட்டிங்களா, அதுக்கப்புறம் அதை சொல்ல வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். வினா வகை எத்தனைன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வகை.